வெல்கம் டு PS 127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்கள் பிரசாந்த். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, அதாவது மார்க்கெட் அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன். இது 7th பாலிட்டி புக்கில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி எந்த இன்ஸ்டியூட்டும் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புன்ற டாபிக் புக்கில் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொருட்கள், சேவைகள் மற்றும் தகவல்களை பரிமாற்றிக்கொள்ளும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பு சந்தை, அதாவது மார்க்கெட். பொருளாதாரத்தில் சந்தை என்ற சொல் பண்டத்திற்கான கடைகளையும் அல்லது பொருட்களின் தொகுப்பையும் குறிக்கிறது. இப்போ சந்தையின் அம்சங்கள், அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சந்தை ஒரு பொதுவான பரந்த பகுதியாகவும் பிராந்தியத்தின் தேவையையும் அளிப்பையும் விநியோகிக்கும் சக்தி என்று அழைக்கப்படுகிறது. சந்தையை உருவாக்குவதற்கு பொருட்களை வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் ஒரு குழுவாக இருக்க வேண்டும். விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் இடையிலான உறவுகள் வணிக உறவுகளாக இருக்க வேண்டும். விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் சந்தை பற்றி அறிவிருத்தல் வேண்டும், விழிப்புணர்வு பெற்றிருத்தல் வேண்டும். இப்போ சந்தையோட வகைகள் என்னன்னு பார்க்கலாம். பரவலாக சந்தையின் வகைகள் 2 வகை. தயாரிப்பு சந்தை, காரணி சந்தை, அதாவது ப்ராடக்ட் மார்க்கெட், ஃபேக்டர் மார்க்கெட். இப்போ தயாரிப்பு சந்தை அப்படின்னா என்னன்னா, உற்பத்தி பொருட்களை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்குமான சந்தை தயாரிப்பு சந்தை. அடுத்து காரணி சந்தை. நிலம், மூலதனம், உழைப்பு போன்ற உற்பத்தி காரணிகளை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்குமான சந்தை காரணி சந்தை. அடுத்து புவியியல் அடிப்படையில் சந்தைகள். பேஸ்ட் ஆன் ஜியாகிரபிக் லொகேஷன்ல சந்தை மொத்தம் 4 வகை. உள்ளூர் சந்தை, பிராந்திய சந்தை, தேசிய சந்தை, சர்வதேச சந்தை, அதாவது லோக்கல் மார்க்கெட், ரீஜனல் மார்க்கெட், நேஷனல் மார்க்கெட், இன்டர்நேஷனல் மார்க்கெட். உள்ளூர் சந்தைனா தினசரி பயன்பாட்டிற்கு விரைவில் வீணாகிவிடும் அல்லது அழுகும் பொருட்களை விற்கும் சந்தை. பிராந்திய சந்தைனா பரந்த அளவில் அல்லது சில சிறிய மாநிலங்கள் இணைந்த பகுதியாக இருக்கும் சந்தை. தேசிய சந்தை. தேசிய சந்தைனா தேசிய எல்லைக்கு வெளியில் வர்த்தகத்தை அரசாங்கம் அனுமதிக்காமல் ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு மட்டும் தேவையாக இருக்கும் சந்தை தான் தேசிய சந்தை. அடுத்து சர்வதேச சந்தை. சர்வதேச அளவில் பொருட்களை வர்த்தகம் செய்யும் சந்தை சர்வதேச சந்தை. இப்போ நேரத்தின் அடிப்படையில் சந்தைகள் பேஸ்ட் ஆன் டைம் எத்தனை வகைன்னு பார்த்தோம்னா மொத்தம் 3 வகை. மிக குறுகிய கால சந்தை, குறுகிய கால சந்தை மற்றும் நீண்ட கால சந்தை. வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட், ஷார்ட் பீரியட் மார்க்கெட், லாங் பீரியட் மார்க்கெட். மிக குறுகிய கால சந்தைனா பொருட்கள் அளிப்பு நிலையானதாகவும் மேலும் அதை உடனடியாக மாற்ற முடியாததாகவும் இருக்கும் சந்தை மிக குறுகிய கால சந்தை. எடுத்துக்காட்டு பூக்கள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் விற்பனை. குறுகிய கால சந்தைனா மிக குறுகிய கால சந்தையை விட சற்று கூடுதல் நேரமுடைய சந்தை மற்றும் அளிப்பை சற்று மாற்றி அமைத்துக் கொள்ளும் சந்தை குறுகிய கால சந்தை. நீண்ட கால சந்தைனா உற்பத்தியை கணக்கிடுவதன் மூலம் விநியோகத்தை எளிதாக மாற்றி அமைக்கும் சந்தையாகவும் தேவைக்கேற்ப அளிப்பை மாற்றி அமைக்கவும் சமநிலை விலையை சரியான சமயத்தில் தீர்மானித்துக் கொள்ளும் சந்தை நீண்டகால சந்தை. அடுத்து பரிவர்த்தனை அடிப்படையில் சந்தையின் வகைகள். பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் மொத்தம் 2 வகை. உடனடி சந்தை, எதிர்கால சந்தை, அதாவது ஸ்பாட் மார்க்கெட், ஃபியூச்சர் மார்க்கெட். உடனடி சந்தைனா கடன் முறை இல்லாமல் பணம் உடனடியாக செலுத்தப்படும் சந்தை. எதிர்கால சந்தைனா எதிர்காலத்தில் பணம் செலுத்த வாக்குறுதி அளிக்கப்பட்டு கடன் அடிப்படையிலான பரிவர்த்தனை மேற்கொள்ளும் சந்தை எதிர்கால சந்தை. அடுத்து ஒழுங்கு அடிப்படையில் சந்தைகள், அதாவது பேஸ்ட் ஆன் ரெகுலேஷன் மொத்தம் 2 வகை. ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை, கட்டுப்பாடற்ற சந்தை, அதாவது ரெகுலேட்டட் மார்க்கெட், அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைனா அரசாங்க அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் நடைபெறும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் இல்லாமல் இயங்கும் சந்தை ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை. எடுத்துக்காட்டு பங்கு சந்தை. கட்டுப்பாடற்ற சந்தை, அதாவது கட்டுப்பாடு அற்று கண்காணிப்பு ஒழுங்குமுறை இல்லாமல் தானாகவே முடிவுகள் மேற்கொள்ளும் சந்தை கட்டுப்பாடற்ற சந்தை. அடுத்து போட்டியின் அடிப்படையில் சந்தைகள். பேஸ்ட் ஆன் காம்படிஷன் மொத்தம் 3 வகை. முற்றுரிமை சந்தை, ஏகபோக போட்டி சந்தை, ஒலிகோபோலி. மோனோபோலி மார்க்கெட், மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் மார்க்கெட், ஒலிகோபோலி. இப்போ முற்றுரிமை சந்தை என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு சந்தையின் கட்டமைப்பை குறிக்கிறது. இதில் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒரு விற்பனையாளர் முழு சந்தையிலும் தனது கட்டுப்பாட்டை கொண்டு இருப்பார்.
மாற்றுப் பொருட்கள் இல்லாத தயாரிப்புகளில் ஒப்பந்தம் செய்யப்படுவார். இதுதான் முற்றுரிமை சந்தை. அடுத்து ஏகபோக போட்டி சந்தை. எட்வர்ட் சேம்பர்லின் என்பவர் 1933 ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் போது எழுதிய ஏகபோக போட்டியின் கோட்பாடு, அதாவது தி தியரி ஆஃப் மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் எனும் நூலில் ஏகபோக போட்டி என்ற சொல்லை குறிப்பிட்டார். ஏகபோக போட்டி என்ற சொல் ஏகபோக மற்றும் சரியான போட்டி என்ற சொல்லின் கலவையை குறிக்கிறது. இங்கு ஒரு பொருளை ஏராளமாக வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் இருப்பர். அதே போன்று ஒவ்வொரு விற்பனையாளரின் தயாரிப்பும் ஒரு அம்சத்தில் அல்லது மற்றொன்றிலிருந்து வேறுபடும். இதுதான் ஏகபோக போட்டி சந்தை. அடுத்து ஒலிகோபோலி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு சந்தையின் வடிவத்தை குறிக்கிறது. ஒலிகோபோலி என்ற சொல் ஒலிகோய் மற்றும் பாலி என்ற 2 கிரேக்க சொல்லில் இருந்து பெறப்பட்டது. இதில் ஒலிகோ என்றால் சில என்றும் பாலி என்றால் கட்டுப்பாடு என்றும் பொருள். இங்கு ஒரே மாதிரியான அல்லது வேறுபட்ட தயாரிப்புகளில் சில விற்பனையாளர்கள் இருப்பர். இதுதான் ஒலிகோபோலி. அடுத்து நுகர்வோர். நுகர்வோர்னா என்னன்னு பார்க்கலாம். நுகர்வோர் என்பவர் யார்? தனிப்பட்ட பயன்பாட்டிற்காகவோ அல்லது சுய தொழில் மூலம் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காகவோ ஒரு பொருளை வாங்கும் அல்லது ஒரு சேவையை பெறும் நபர் நுகர்வோர். இதுல பணம் செலுத்தியவர், வாக்குறுதி பெற்றவர், ஓரளவு பணம் செலுத்தியவர் மற்றும் ஓரளவு வாக்குறுதி பெற்றவர்லாம் நுகர்வோர்னு சொல்றாங்க. அடுத்து நுகர்வோர் இல்லாதவர் யார்? அதாவது நுகர்வோரே இல்லாதவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளையோ அல்லது ஒரு சேவையையோ இலவசமாக பெறுபவர் தான் நுகர்வோர் இல்லாதவர். வணிக நோக்கத்திற்காக ஒரு சேவையை செய்பவர் அல்லது ஒரு பொருளை வாங்குபவரும் நுகர்வோர் இல்லாதவர். ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சேவையை பெறுபவரும் நுகர்வோர் இல்லாதவர். அடுத்து நியாயமற்ற வர்த்தக நடைமுறை, அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பொருளின் விற்பனை, பயன்பாடு அல்லது விநியோகத்தை ஊக்குவிப்பதற்காக கையாளப்படும் நியாயமற்ற அல்லது ஏமாற்றும் நடைமுறை தான் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை. நியாயமற்ற வர்த்தக நடைமுறையில் உற்பத்தியாளர் முடிவிலிருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்வர். நியாயமற்ற வர்த்தக நடைமுறை அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ் எப்போது நடைபெறும் அப்படின்னு பார்க்கலாம். பொருட்கள் அல்லது சேவைகள் குறிப்பிட்ட தரநிலையில் இல்லாத போது, அவ்வாறு இருப்பதாக கூறி ஏமாற்றும் போது, உபயோகிக்கப்பட்ட பொருட்கள் புதுப்பித்து புதியது போல விற்கப்படும் போது, பொருட்கள் அல்லது சேவைகள் பயன்படுத்தும் போது குறிப்பிட்ட நன்மை தரும் என்று கூறி உண்மையில் அத்தகைய பலன் இல்லாத போது, பொருட்கள் அல்லது சேவைகளுக்கு உத்தரவாதம் இல்லாத போது, பொருட்கள் அல்லது சேவைகளுக்கு விலை தவறாக குறிக்கப்படும் போது, பேரம் பேசி விற்பனை செய்வதற்கான போலி விளம்பரம் செய்யும் போது, வாடிக்கையாளர்களுக்கு பரிசு பொருட்கள் அளித்து தரம் கெட்ட பொருட்களை வாங்க செய்யும் போது, பாதுகாப்பு தரங்களுக்குள் வராத பொருட்களை விற்பனை செய்யும் போது, பொருட்கள் அல்லது சேவைகளின் விலையை உயர்த்துவதற்காக பதுக்கல் அல்லது பொருட்களை கழிக்கும் போது, பொருட்கள் அல்லது சேவைகள் வழங்குவதில் ஏமாற்றும் நடைமுறைகள் பின்பற்றப்படும் போது, போலியான பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து ஏமாற்றும் போது, இதெல்லாம் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை எப்பெல்லாம் நடைபெறும் அப்படின்றத சொல்லுது. விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெறப்பட மாட்டாது அல்லது பொருட்களை மாற்ற இயலாது அல்லது எந்த சூழலிலும் பணம் திருப்பி தர மாட்டாது என்பது முறையற்ற வணிக நடவடிக்கை. நுகர்வோருக்கு ஒரு பொருள் தயாரிப்பு பற்றிய போதுமான தகவல் வழங்கப்பட்டால் மட்டுமே அவர்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டும். பொருட்கள் வாங்குவது குறித்த முடிவு, டெசிஷன் இன் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ். அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. இது கோப்ரா ஆக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. நுகர்வோர் உரிமைகள், நியாயமற்ற வர்த்தக போட்டிகள் மற்றும் துல்லியமான தகவல்கள் சந்தையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இயற்றப்பட்ட சட்டங்களின் குழு நுகர்வோர் பாதுகாப்பு. இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் மற்றும் ஒழுங்குபடுத்தும் அரசு நிறுவனங்கள் என்னன்னா ட்ராய் மற்றும் IRDAI. ட்ராய்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, IRDAIனா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம், இந்திய ஆயுள் காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம். இப்போ நுகர்வோருக்கான உரிமைகள் என்னன்னு பார்க்கலாம். நுகர்வோருக்கான உரிமைகள் மொத்தம் 8 உரிமைகள் இருக்கு. அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, பாதுகாப்புக்கான உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிரதிநிதித்துவ உரிமை, குறை தீர்க்கும் உரிமை, கல்விக்கான உரிமை, தூய்மையான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான உரிமை.
அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்த ஆண்டு பத்தி பார்க்கலாம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அக்டோபர் 1986. நடைமுறைக்கு வந்த ஆண்டு 24 டிசம்பர் 1986. இப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 என்னன்னு பார்க்கலாம். இச்சட்டம் நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. நுகர்வோர் நலன்களை பாதுகாக்கவும், நியாயமற்ற வணிக நடைமுறைகளை தடுக்கவும், பொருட்களின் குறைபாடுகள் மற்றும் சேவைகளின் குறைபாடுகளை களையவும் இந்திய நாடாளுமன்றத்தால் கொண்டுவரப்பட்டது. இச்சட்டம் மூலம் நுகர்வோர் மன்றங்கள் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் 3 அடுக்கு நுகர்வோர் குறை தீர்க்க இந்தியா முழுவதும் அமைக்கப்பட்டது. மேலும் தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு சபை போன்றவை நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை அதிகரிக்க நிறுவப்பட்டது. அடுத்து நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை ரஃபேல் நாடார். சர்வதேச நுகர்வோர் தினம் மார்ச் 15, தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடுள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, பொருட்களின் தொகுதி எண்ணில், அதாவது பேட்ச் நம்பர் ஆஃப் கமாடிட்டியில் குறைபாடு இருந்தால் உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது. தரம் குறைவான பிற வெளிப்புற பொருட்களை ஒரு உயர்ந்த தரமான பொருட்களுடன் கலப்பது கலப்படம், அதாவது அடல்ட்ரேஷன். அடுத்து இந்தியாவில் நுகர்வோர் குறைதீர்க்கும் முகமைகள் அல்லது நீதிமன்றங்கள் பத்தி பார்க்கலாம். இந்தியாவில் நுகர்வோர் குறைதீர்க்கும் முகமைகள் மற்றும் நீதிமன்றங்கள் ஆகியவை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 கீழ் அமைக்கப்பட்டது. இந்த முகமைகள் மொத்தம் 3 அடுக்கு அமைப்பு கொண்டது. அவை தேசிய அளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில் நிறுவப்பட்டது. இப்போ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒண்ணா பார்க்கலாம். NCDRC, நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன், தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அல்லது நீதிமன்றம். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் என்பது இது 1 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ள இழப்பீடுகளை விசாரிக்கும் உச்ச அமைப்பு அல்லது நுகர்வோர் நீதிமன்றத்தின் உயர்ந்த மேல்முறையீட்டு அமைப்பு. இது 2021 இருந்து 2 கோடிக்கு மேல விசாரிக்குது. இது இந்தியா முழுமைக்குமான நுகர்வோர் குறைதீர் ஆணையமாக செயல்படுகிறது. இது மத்திய நுகர்வோர் நீதிமன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுல இருந்து நாம தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதோடைய தலைமையகம் பார்த்தோன்னா புதுடெல்லியில இருக்கு. இதோடைய தலைவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அடுத்து SCDRC, அதாவது ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன், அதாவது மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அல்லது நீதிமன்றத்தை பத்தி பார்க்கலாம். மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் என்பது 20 லட்சம், அதாவது 2 மில்லியனுக்கு மேல் 1 கோடிக்கு கீழ் உள்ள இழப்பீடுகளை மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் விசாரிக்கும். 2021 இருந்து 50 லட்சத்திலிருந்து 2 கோடி வரை விசாரிக்குதான். இது மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை மாநில அளவில் தீர்த்து வைக்கும் நுகர்வோர் ஆணையம். மேலும் இது மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பை கொண்டுள்ளது. இதுல இருந்து மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து மாவட்ட அளவில் பார்க்கலாம். DCDRF, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஃபோரம், அதாவது மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அல்லது நீதிமன்றம். மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் என்பது 20 லட்சம், அதாவது 2 மில்லியனுக்கு கீழ் உள்ள இழப்பீடுகளை மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் விசாரிக்கும். இது 2021 இருந்து 50 லட்சம் வரை இழப்பீடுகளை விசாரிக்குதான். இது மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை மாவட்ட அளவில் தீர்த்து வைக்கும் நுகர்வோர் ஆணையமாகும். இப்போ தேசிய அளவுல, மாநில அளவுல, மாவட்ட அளவுல நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அல்லது நீதிமன்றத்தை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986க்கு மாற்றா புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 கொண்டாந்தாங்க. அதை பத்தி பார்க்கலாம். புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்த ஆண்டு. இந்திய பாராளுமன்றத்துல புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் 2019. நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜூலை 2020. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். இச்சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட போது ஒரு மைல்கல் என்று அழைக்கப்பட்டது. இன்றைய டிஜிட்டல் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங் காலத்தில் நுகர்வோரை சிறந்த முறையில் பாதுகாப்பதற்காக இச்சட்டம் உருவாக்கப்பட்டது. இது 30 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986க்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. இதுல இருந்து புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும்
புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் சிறப்பம்சங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல வணிக பரிவர்த்தனை, அதாவது காமர்ஸ் டிரான்சாக்ஷன். இச்சட்டம் நுகர்வோர் என்ற வார்த்தையை விரிவுபடுத்தியது. இனி நேரடியாக கடைகளில் வாங்குபவர்கள் மட்டுமின்றி இணைய வழி மின்னணு முறைகள், டெலிஷாப்பிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் முறைகளில் பொருட்கள் வாங்குபவர்களும் நுகர்வோர்களாக கருதப்படுவார்கள். அடுத்து பணவியல் அதிகார வரம்பை மேம்படுத்துதல், என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன். இச்சட்டம் நுகர்வோர் நீதிமன்றங்கள் கையாளக்கூடிய வழக்குகளின் பண மதிப்பு வரம்பை உயர்த்தி வெளியிட்டது. அதாவது தேசிய நுகர்வோர் ஆணையம் 10 கோடிக்கு மேல் மதிப்புள்ள வழக்குகளை விசாரிக்கலாம். மாநில நுகர்வோர் ஆணையம் 1 முதல் 10 கோடிக்கு இடையிலான மதிப்புள்ள வழக்குகளை விசாரிக்கலாம். மாவட்ட நுகர்வோர் ஆணையம் 1 கோடி வரை மதிப்புள்ள வழக்குகளை விசாரிக்கலாம் என்றது. இதனால் மாவட்ட அளவில் அதிகமான வழக்குகள் குவிந்ததால் 2021 விசாரிக்கும் பண வரம்பு மாற்றி அமைக்கப்பட்டது. அடுத்து புகார்களை தாக்கல் செய்தல், அதாவது ஃபைலிங் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். புகார்களை ஆன்லைன் முறையில் தாக்கல் செய்ய இச்சட்டம் வழிவகை செய்தது. ஒளிக்காட்சி கலந்தாய்வு கூடம், அதாவது வீடியோ கான்பரன்சிங் மூலம் விசாரிப்பதற்கும் இச்சட்டம் வழிவகை செய்தது. அடுத்து மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நிறுவுதல், அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் CCPA, சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. இச்சட்டம் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் என்ற பெயரில் ஒரு ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்க வழிவகை செய்துள்ளது. இந்த அமைப்பில் ஒரு தலைமை இயக்குனர், அதாவது டைரக்டர் ஜெனரல் இருப்பாரு. ஒரு விசாரணை பிரிவு, அதாவது இன்வெஸ்டிகேஷன் விங் இருக்கும். இது நுகர்வோர் உரிமை மீறல்கள் குறித்து முறையான விசாரணை நடத்தும். அடுத்து நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள், அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ். இச்சட்டம் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைக்கான வரையறையை மேலும் விரிவுபடுத்தியது. இதன்படி நுகர்வோர் வழங்கிய தனிப்பட்ட தகவல்களை பகிர்வது குற்றமாகவும் கருதப்படுகிறது, வேறு சட்டப்பூர்வ விதிமுறைகள் இருந்தால் ஒழிய. அடுத்து தவறான விளம்பரத்திற்கு அபராதம், பெனால்டிஸ் ஃபார் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட். இச்சட்டம் போலியான அல்லது ஏமாற்றும் விளம்பரங்களை வெளியிடும் உற்பத்தியாளர் அல்லது அதை ஆதரித்து நடிக்கும் பிரபலங்களுக்கு CCPA பின்வரும் தண்டனைகளை விதிக்கலாம். முதல் தவறுக்கு 10 லட்சம் வரை அபராதம், 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம். அடுத்தடுத்த தவறுக்கு 50 லட்சம் வரை அபராதம், 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. இப்போ விளம்பர தடை, அது நடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தடை. தவறான விளம்பரம் செய்த பிரபலங்களுக்கு 1 ஆண்டு வரை விளம்பரம் செய்ய தடை விதிக்கலாம். அடுத்தடுத்த தவறுக்கு 3 ஆண்டுகள் வரையும் நீட்டிக்கலாமா. இப்போ நுகர்வோருக்கான இயற்றப்பட்ட சில முக்கிய சட்டங்கள் பார்க்கலாம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவீட்டு சட்டம் 2009, இந்திய தர நிர்ணய பணியகம் 1986, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்கள் சட்டம் 1980. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை ஒரே வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. மறக்காம படிச்சுக்கிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.